ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஓடெல்லாம் நல்லா உரித்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சைடு வாக்கில் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் இப்போ கட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து நல்லா குட்டியாக நறுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரம் இல்லாத மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா அதை வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் உங்களுக்கு அந்த தக்காளி வந்துட்டு. நான் மூடி போட்டு நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்லையே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு தக்காளி இந்த தொக்கு பதத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து இப்போ நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு கிளறி விட்டுறக்கூடாது. ஸ்லோவாக தான் நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கருவெலாம் வந்து மிக்ஸ் ஆகி கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக அதை வந்து நம்ம பரட்டி விட்டாப்புல திருப்பி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு லைட்டாக அந்த மசாலாலாம் வந்து நம்ம அந்த எக்கில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இது எதாவது வெரைட்டி ரைஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த முட்டையை வந்துட்டு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.